கோவை விமான நிலையத்தில் பரபரப்பு. திமுக அமைச்சர்களை பார்த்த அதிமுகவினர் எடப்பாடியார் வாழ்க என கோஷம் எழுப்பியதால் கோவை விமான நிலையம் முழுவதும் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. கோவையில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியார் அவர்கள் நாமக்கல்லிலிருந்து மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் என்ற பிரச்சாரம் செய்வதற்காக சென்னையிலிருந்து விமானம் மூலம் கோவை விமான நிலையத்திற்கு வந்தார். அப்பொழுது வந்த அவர்களை வரவேற்க அதிமுகவினர் கோவை விமான நிலையத்தில் திரண்டிருந்தனர். தமிழக முதல்வர் கோவையில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்பதற்காக, பாலம் திறப்பதற்காக கலந்து கொள்ள, அங்கு ஏற்பாடுகள் பணிகளை ஆய்வு செய்வதற்காக தமிழக அமைச்சர்கள் ஏவாவேலு, அன்பரசன் காந்தி மற்றும் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி ஆகியோர் விமான நிலையத்திலிருந்து வெளியே வந்தனர். அப்பொழுது அமைச்சர்களை பார்த்த அதிமுகவினர் எடப்பாடியார் வாழ்க, அதிமுக வாழ்க, கோவை கோட்டை எங்களது என்று கோஷம் எழுப்பியதால் கோவை விமான நிலையம் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது.